வணக்கம். இன்னைக்கு 2வது கதை. இன்னைக்கான கதை என்ன அப்படின்னா, ஒரு பள்ளி படிச்சுட்டு இருக்கிற ஒரு மாணவி, ஒரு சின்ன பாப்பா பள்ளி விடுமுறைக்காக அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போறாங்க. அவங்களுடைய பாட்டி வந்து ஒரு ஓவிய ஆசிரியை. அதாவது ஓவியத்துல ரொம்ப விருப்பம் உள்ளவங்க, ஓவியம் வரையக்கூடிய ஒருத்தங்களா அவங்க பாட்டி இருக்கிறாங்க. அப்ப இவங்க விடுமுறைக்கு போயிருக்கும்போது அவங்க பாட்டி இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சின்ன பொண்ணு இல்லையா, அந்த கோடு போடுறது, வட்டம் வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வடிவங்களோட எல்லாத்தையுமே வடிவங்களோட படங்களை வரைகிறதுக்கு அவங்க பாட்டி அந்த பாப்பாவுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த பாப்பாவும் அதை கத்துக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாப்பா அந்த பாட்டி கிட்ட போய் வரைஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி வந்து கேட்கறாங்க, இன்னைக்கு நீ என்ன வரைய போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கேட்கும்போது, அப்ப அந்த பாப்பா சொன்னாங்களா, இன்னைக்கு வந்து நான் கடவுளை வரைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொன்ன உடனே பாட்டிக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி இவ்வளவு சின்ன வயசுல கடவுளை வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வரைஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வரைய சொன்ன உடனே பாப்பா வரைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப பாட்டிக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம சாமியோட சிலைகளை பார்த்துருக்கிறா, அந்த சிலையை தான் வரைய போறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நினைச்சிட்டு இருக்கும்போது பாப்பா வரைஞ்சு கொண்டாந்து அந்த பேப்பரை காட்டுறாங்க. பாட்டி நான் வரைஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த பேப்பரை பார்க்கும்போது பாட்டிக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன அப்படின்னா, அந்த பேப்பர்ல வந்து வட்டம், சதுரம், அந்த கோடு அந்த மாதிரி ஃபுல்லாவே அந்த வடிவங்களோட படமாவே இருக்கு. அப்ப எல்லாத்தையும் வடிவங்களோட படத்தை தான் அந்த பாப்பா வரைஞ்சிருக்காங்க. அப்ப அந்த பாட்டி கேட்கறாங்க, என்ன கடவுளை வரைய போறேன்னு சொன்னா இந்த வடிவங்களை வரைஞ்சி வச்சிருக்கே அப்படின்னு கேட்கும்போது, நான் நினைச்சேன் நீ நம்ம சாமி கும்பிடுற அறையில இருக்கிற சாமியோட படங்களை தான் வரைய போற, அந்த சிலையை தான் வரைய போறேன்னு நினைக்கும் போது, ஏன் இதை வரைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஒரு ஏமாற்றத்தோட கேட்காங்க. அப்போ அந்த பாப்பா சொன்னாங்களா, எனக்கு இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அந்த பாட்டி கிட்ட சொன்னாங்களாம். ஏன் இதை வரைஞ்ச அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னோட கடவுளை வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அந்த பாட்டி கிட்ட சொன்னாங்களாம். ஏன் அந்த பாப்பா அப்படி சொன்னாங்க, என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கறதான் இந்த கதையோட கேள்வியா. பதில உங்ககிட்ட விடுறேன். கமெண்ட்ல சொல்லுங்க என்னன்னு, உங்களுடைய பதில் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கோடு வட்டம் அந்த வடிவங்களை வரைந்த பாப்பா இதுதான் என்னோட கடவுள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அந்த கோடு அந்த சதுரம் வட்டம் வடிவங்களை வரைஞ்ச பாப்பா இதுதான் என்னோட கடவுள் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படி வரைஞ்சேன்னு கேட்கும்போது பாட்டிகிட்ட சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.